வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 2024 மேக்ஸாமில் கேட்ட ஒவ்வொரு சமயம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் ஒன் பை ஒன்றா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஸோ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் மக்களே. இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் guys, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார்முலா நம்பர் 1 என்னன்னா 1 + 2 + 3 அப்படியே போயிட்டே இருந்து கே வரைக்கும் போச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா k × k + 1/2. இதே இது 1 கியூப் 2 கியூப் அப்படியே கியூபில் போயிட்டே வந்து கடைசி கே கியூப் வரைக்கும் முடிஞ்சுன்னா k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. ஒரே மாதிரி தான் இருக்குது, இதோட இதுதான் அப்படியே ஸ்கொயர்டு. உதாரணத்துக்கு இது எக்ஸுன்னா இது எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இது நமக்கு கொடுத்துட்டான் சம்மிலேயே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு என்னென்னா 22,900. ஓகேங்களா? அப்போ நமக்கு எக்ஸ் தான் நமக்கு வேணும், இதானே கேட்டிருக்கான் ஆக்சுவலாக. அப்போ √22,900 இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ரூட் ஆயிடும். ஸோ இப்போ ரூட்லேருந்து எப்படி ஈஸியாக வெளியே எடுக்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுற நம்பர் வந்துட்டு கரெக்டாக ரூட்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், 729 × 100ன்னு பிரிக்கிறேன். எதுக்கு 100ன்னு பிரிச்சேன்னா 100 ஈஸியாக ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். 100 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 10, 729 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் எத்தனை 27. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 10 × 27 எத்தனை 220. இதான் மக்களே ஆன்சர். எப்படி 100 ஈஸியாக நீங்கள் 10ன்னு சொல்லிட்டீங்க, 729 எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு 27ன்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியான மெத்தட் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் ரயில்வே பார்க்கறனால டக்குன்னு வந்து 729 நாங்கள் மண்டையில் வந்து கரெக்டாக 27 நின்றோம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ உதாரணத்துக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 டேம் இருக்குது. ஓகேங்களா? கடைசிலேருந்து வரணும், எப்போவுமே கடைசிலேருந்து வரும்போது 2 2 வரணும். 2 இங்கே மிச்சம் 1 இருந்துச்சுன்னா 1 போதும், இங்கே எக்ஸ்ட்ரா 1 இருந்துச்சுன்னா அது 2 தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 7, ஸோ சிங்கிள் ஹேண்டடில் இருக்குது. 7க்குள்ளே எத்தனை ஸ்கொயர் நம்பர் அடங்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 1 ஸ்கொயர் அடங்கும், 2 ஸ்கொயரும் அடங்கும், 3 ஸ்கொயர் அடங்காது. அப்போ 2 ஸ்கொயர் அதிகபட்சம் அடங்கும். அப்போ இங்கே 2 இங்கே 2, ஸோ 2 ஸ்கொயர் எத்தனை 4, மிச்சம் 3. இந்த 2 இது எதுக்கு நான் போட சொன்னேன்னா, இந்த மாதிரி 2 2 போட்டிருக்கோன்னா அப்படியே மொத்தமாக அந்த 2 அப்படியே இருக்கணும். 29 2 மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது, தப்பாயிடும். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு 2 1 இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறக்காண்டி போட்டேன். இப்போ நமக்கு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை 2ஆல் பெருக்கணும். மேபி இங்கே என்ன நம்பர் வந்தாலும் அங்கே 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 2ஆல் பெருக்குனா 4. இப்போ இங்கே எந்த நம்பராக போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும், அதே நம்பரால் தான் இங்கேயும் பெருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே 4 இருக்குன்னா இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1ஆல் பெருக்கணும், மேலேயும் அந்த ஆன்சரில் 1 தான் போடணும். அந்த மாதிரி 329க்குள்ளே எத்தனை நம்பர் வரைக்கும் போட முடியும்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்காண்டியே சொல்கிறேன். இங்கே 7 போடுங்களேன். 7 போட்டால் இங்கேயும் 7 போடணும், இங்கேயும் 7ஆல் பெருக்கணும். அப்போ 47 7ஆல் பெருக்குனா 7 49, அது பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். 4 28, 28 + 4 32. கரெக்டாக ஆயிடுச்சா? ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் 27 தான். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சுச்சா?